ஜியோ யூசர்ஸ் இந்த 10க்கும் மேலான ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி ஒரே இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ணுறது, உங்களோட ஃபேவரட்டான லைவ் டிவி சேனல்ஸ் எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்ப்போம். ஸோ ஜியோ யூசர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹200 ரீசார்ஜ் பிளான் ரீசார்ஜ் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 15 ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அமேசான் பிரைமு, யூடியூப் ப்ரீமியமு, ஜியோ ஹாட்ஸ்டார் இதை விட்டுருங்க. இது இல்லாமல் மற்ற 12 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஜியோ டிவிக்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண எல்லாருமே பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் உங்களால் ஜியோ டிவி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும். இது ஒரு சில விதங்களில் நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளேயும் லாகின் பண்ணுறதுக்குள்ள மீதி இருக்க அந்த 28 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்லலாம். ஒரே இடத்துல லாகின் பண்ணுறது ஈஸி இல்லையா? ஜியோ டிவி ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு, நிறைய பேர் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க, அப்டேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரீசார்ஜ் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த 200 ரீசார்ஜ் பண்ணீங்க இல்லையா, அதே மொபைல் நம்பருக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்பை வந்து லாகின் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக லாகின் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் லாகின் பண்ணாதனால சில பேருக்கு லாக் அவுட் ஆயிருக்கும். 3 பாரை டேப் பண்ணுங்க, இங்கே வந்து லாகின் இருக்கும். லாகின்ல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் கொடுங்க. எந்த நம்பருக்கு நீங்கள் ₹200 ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு தான் பேஸ் பிளான் இருந்தால் தான் இந்த ₹200 ஆட் ஆன் டேட்டா பிளானாக ஒர்க் ஆகும். அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடிபி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 12 ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட் படி 1000க்கும் மேலான லைவ் டிவி சேனல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். மோஸ்ட்லி சன் டிவி கண்டிப்பாக வரும், விஜய் டிவி கண்டிப்பாக வரும், ஜெயா மற்ற எல்லா நெட்வொர்க்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். குவாலிட்டி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓவரால் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யூடியூபோட சில கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். சில பல ஷோஸு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த பிஹைண்ட் உட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இங்கேயுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். கூடவே இன்னும் பல லைவ் டிவி சேனல்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ரைம் லைவ் டிவிஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். இதை எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும். குவாலிட்டி நீங்கள் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டியில் பார்க்கும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ விஷுவல் குவாலிட்டி இன்னுமே கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போகும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹெச்டி டிவிஸில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு சிஎன்என் அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி கண்டென்ட் இருக்கிறதுல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சைல்ட்ஹுட்கான கார்ட்டூன் சீரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பென்டென்லாம். ஆனால் ஸ்டாண்டர்டான சிஎன் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே பென்டென் வராது. ஒரே ஷோ தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. இது சில இடங்கள் நடக்கிறது தான். அதனால் நீங்கள் அந்த ஹெச்டி இருக்கிற சேனலை சூஸ் பண்ணும்போது உங்களோட லைவ் ஃபேவரட்டான டிவி ஷோஸு கார்ட்டூன் சீரிஸ் எல்லாமே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பென்டென் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஹிந்தின்னு தான் இருக்கும், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கண்டென்ட்டு, பல கண்டென்ட்டு, ஸ்போர்ட்ஸு, மூவிஸு, கிட்ஸ்க்கானது இது எல்லாமே உள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும். கிட்ஸுங்கும் போது பார்க்கும்போது ப்ரைமாக பார்த்தீங்க அப்படின்னா CNN ஹெச்டி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கவரி கிட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா போகோ கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கு. டிவி கைடுக்குள்ள போனீங்க அப்படின்னா எந்தெந்த சேனல்ஸ் எப்போ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லைவா மேப் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஈஸியாக வந்து மேப்பை சூஸ் பண்ணி எல்லா லைவ் டிவி சேனல்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 1000க்கும் மேலான சேனல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓவரால் நீங்கள் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்க முடியும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். சும்மா ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயங்கள் ஜியோ டிவியில் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஜியோ டிவியே அப்படியே காணாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது இங்கே இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணனாலே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லைவ் டிவிஸு ஷோஸு இது எல்லாத்தையுமே உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது உண்மையாலுமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு விஷயத்தை எடுக்கிறதும் அவங்க தான், கொடுக்கறதும் அவங்க தான். அந்த கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ப்ரீமியம் கட்ட சொல்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஓவரால் அதுதான் பார்த்தீங்கன்னா மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ மல்டிபிளான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸு, ப்ரைமு அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 12 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக இல்லாமல் சிங்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ டிவி ஆப்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்குள்ளே என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்னு சிம்பிளாகவே சொல்லிடுறேனே. சோனி லிவ், ஜி5 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கஞ்சாலங்கா, ஃபேன் கோடு, இன்னும் பல ஓடிடி பிளாட்ஃபார்ம், சன் நெக்ஸ்ட்டு, டிஸ்கவரி ப்ளஸ்ஸு இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லைனஸ் கேட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். ஓவரால் இதுக்குள்ளே கேமிங் செக்ஷனும் இருக்குது, மியூசிக் செக்ஷனும் இருக்குது. மியூசிக் செக்ஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ டியூன்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து என்ஜாய் பண்ண முடியும். 30 டேக்கான ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ப்ரோ சீரிஸ்க்கான இதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் 0 காஸ்ட்டில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓவரால் திரும்பவும் ஜியோ டிவிக்கு வந்து உயிர் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் தீர்ந்துருச்சுன்னா இது எந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறதையும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.